எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. புரட்சித் தலைவரின் புனித வாரிசாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு இன்று பிப்ரவரி 24, 2026 அன்று 78வது பிறந்தநாள் விழா. இந்த நல்ல நாளிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களை புகழ் பாடுவோம். உலகெங்கிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இந்த பிறந்தநாள் விழாவை கோலாகலமாகவும் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் கொண்டாடி வருகிறார்கள். புரட்சித் தலைவரை பற்றி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலாக புரட்சித் தலைவருடன் ஜோடியாக நடித்த 1001 படத்தில் பாடுவாங்க. உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000ல் ஒருவன். உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000ல் ஒருவன். என்னை நான் கொடுத்தேன், என் ஆலயத்தின் இறைவன், ஆலயத்தின் இறைவன் அப்படின்னு பாடினாங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்களை புரட்சித் தலைவர் எப்படிங்களா பாடினாரு? திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ, திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ, நீ தென்பாங்கு திருமகளோ பண்பாடும் கலைமகளோ எல்லாம் உன்னோடுதானோ. பார்த்தீங்களா? புரட்சி தலைவரை புரட்சி தலைவி அம்மா தெய்வம்னு சொல்கிறாங்க. புரட்சி தலைவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களின் தலைவியா சொல்கிறாரு. தங்களை வாழ்த்த வயதில்லை அம்மா, உங்கள் பொற்பாதங்களை வணங்குகிறோம் அம்மா, அம்மா, அம்மா. தங்கத்தாரகையே வருக வருக வருக, தமிழ் மண்ணின் சோதனையே வருக வருக வருக, உன்முகம் இன்னொரு பொன்முகம் தானோ, எங்கள் உள்ளத்தில் நிறைந்திடும் செந்தமிழ் தேனோ. காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன் நீ நீ நீ. காலத்தை வென்ற எங்களது இதய தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையில் மக்கள் எப்படி நல்லாட்சி பெற்றார்களோ அதே போல அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்று மக்களுக்கு பொற்கால ஆட்சியை வழங்க, பொற்கால ஆட்சி மலர, அம்மாவின் பிறந்த நாளான இன்று நாம் அனைவரும் சபதமேற்போம், சபதமேற்போம். வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ், வாழ்க புரட்சி தலைவி அம்மா புகழ், வாழ்க புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் மக்கள் திலகம் நமது எம்ஜிஆர் அவர்களை பற்றி கொண்ட இரட்டை சின்னத்திற்கு உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவர், நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் என்றொன்றும் எப்பொழுதும் நமது நாமக்கல் எம்எல்ஏ கேபிபி பாஸ்கர் அவர்களை வருக வருக என நமது 29வது வார்டு நகர அனைத்து அண்ணா திமுக சார்பாக அன்னார்களை வரவேற்கின்றோம். மேலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களே பிறந்தநாள் விழாவில் அருமையண்ணன் அன்னதான நிகழ்ச்சியை துவக்கிறார் என்பதை மகிழ்ச்சிகரமாக பணிவோடு பாசத்தோடு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சட்டக்கல்லூரி கொண்டு வந்தது மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்தநாள் விழாவானது 24/2/2026 நாமக்கல்ல திரு கேபிபி பாஸ்கர், அதாவது நாமக்கல் சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இந்நாள் நாமக்கல் மாநகர
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழகச் செயலாளருமான அண்ணன் திரு KPP பாஸ்கர் அவர்கள் அம்மா பிறந்தநாள் விழாவை நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து இடங்களுக்கு சென்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய இந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம்.